ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்டி ஸ்கேன் ப்ளஸ் டவுன் சிண்ட்ரோம் பிளட் டெஸ்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்டி ஸ்கேன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னோட ஸ்கேன் டீட்டெயிலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டி ஸ்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்னென்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இந்த என்டி ஸ்கேன் எப்போ எடுக்கணும்னா கரெக்டாக என்னென்னா ஒரு 11 to 14 வீக்ஸ் அந்த மாதிரி டைமில் எடுப்பாங்க. 3rd month எண்டுக்குள்ளே இந்த ஸ்கேன் எடுத்துருவாங்க. ஸோ என்னோடய என்டி ஸ்கேன் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த என்டி ஸ்கேன் மெயினாக எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட நெக்கு என்னென்னா நெக்குக்கு பின்னாடி இருக்க ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோ இருக்குது அதுதான் என்னென்னா மெயினாக இந்த என்டி ஸ்கேனில் பார்ப்பாங்க. இன்னொன்று இந்த நேசல் போனு, ஹார்ட்டு, இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னா நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது கூட பார்த்திங்கன்னா டியூவல் மார்க்கர்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட்டும் என்னென்னா பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு மரபணு குறைபாடு ஏதாவது நோய் நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி பரம்பரையாக ஏதாவது நோய் பேபிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக 2-3 டிசீஸ் இருக்குது. டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி இதெல்லாம் பேபிக்கு என்னென்னா இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட்டு. ஸோ என்னோடய என்டி ஸ்கேனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்டி ஸ்கேன் என்னென்னா இது டிரான்ஸ் அப்டாமினல் வச்சு தான் என்னென்னா இந்த ஸ்கேன் பார்த்தாங்க. இது என்னென்னா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் இன்ட்ரா யூட்ரைன் ஜெஸ்டேஷன் சிங்கிள் பேபி என்னோடதுல இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீட்டஸ் என்னென்னா சர்வே, பேபி என்னென்னா சர்வே இருக்குது. பிளாசண்டா பார்த்திங்கன்னா என்னோட ஆன்டீரியர் கொடுத்துருக்காங்க. லிக்கர் என்னென்னா நார்மல், அந்த அப்நார்மல் ஃப்ளூயிட் என்னென்னா நார்மலாக இருக்குது. அம்லிக்கல் காலில் 2 artery 1 vein ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஃபீட்டல் ஆக்டிவிட்டி, கார்டியாக் ஆக்டிவிட்டி ரெண்டுமே நார்மலாக இருக்குது. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் என்னென்னா 135 கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் நமக்கு டிஃபர் ஆகிட்டே என்னென்னா இருக்கும். அதுக்கப்புறம் சிஆர்எல், க்ரௌன் ரப் லென்த்து, இது என்னென்னா பேபியோட ஹெட்டிலேருந்து பிக் பெட்டக் வரைக்கும் என்னென்னா இருக்கிற லென்த்து தான் சிஆர்எல்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா 12 weeks 4 days அது மாதிரி காட்டுது எனக்கு சிஆர்எல் லென்த்து வச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த என்டியோட ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் தான் இது. என்டி ஸ்கேன் என்னோடதில் எவ்வளோ இருக்குன்னா 1.8 mm இருக்குது. ஆக்சுவலி இதோட நார்மல் 3.5க்குள்ளே என்னென்னா இருந்துச்சுன்னா நார்மல், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்நார்மல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேசல் போன் என்னென்னா நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் நமக்கு ஹார்ட்டில் என்னென்னா 4 சேம்பரில் இருக்கிற இந்த டக்டஸ் வீனஸ், அதுக்கப்புறம் ட்ரைகஸ்பிட் ரிகர்ஜிடேஷன் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட இதுவும் பார்ப்பாங்க. மெயினாக பேபியோட இந்த நெக்கு, போனு, ஸ்பைன், ஹார்ட்டு, மொத்தம் நம்ம பேபியோட இருக்க எல்லா ஆர்கன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் பார்க்குறது தான் இந்த என்டி ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஃபீட்டல் எல்லாமே என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸ்கல்லு நார்மலாக இருக்கா, நெக்கு நார்மலாக இருக்கா, ஸ்பைன் பின்னாடி நார்மலாக இருக்கா, காது, மூக்கு எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நேசல் போனும் மெயினாக இதில் பார்ப்பாங்க நார்மலாக இருக்கான்னு சொல்லி. ஸோ என்னோடது எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்புறம் என்னென்னா லங்ஸு நார்மலாக இருக்கா, சேம்பர் அந்த ஹார்ட்டோட 4 சேம்பர் நார்மலாக இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்டமினல் வாலு, பிளாடர், கிட்னி, நமக்கு என்னென்னா கிட்னி எல்லாமே நார்மலாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு கிட்னி வீங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிட்னி நார்மலாக இருக்கா, லிம்ஸு அப்பர் லிம், லோவர் கை, கால் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரெஷனில் என்னென்னா என்னோடது எல்எம்பியை கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக நான் பீரியடான இதில் டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணதில் 12 weeks 1 day பேபி என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் பிளாசண்டா நார்மல், பிளாசண்டா ஆன்டீரியர் கொடுத்துருக்காங்க. லிக்கர் என்னென்னா நார்மலாக இருக்குது. ஸோ நான் 12 weeksல இந்த என்டி ஸ்கேன் எடுத்தேன். 3rd month எண்டுக்குள்ளே நம்ம இந்த ஸ்கேன் எடுத்துடும். இதோடைய ஒரு பிளட் டெஸ்ட்டும் நமக்கு என்னென்னா எழுதி கொடுத்துருப்பாங்க டாக்டர்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஸ்கேனையும் எடுத்துருங்க. இதுதான் என்னோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ நான் இது கூடவே என்னென்னா ஹார்ட் பீட்டு எல்லாமே என்னென்னா இந்த ஸ்கேனில் என்னென்னா பார்த்துருவாங்க. ஸோ மெயினாக என்டி ஸ்கேன் குரோமோசோமல் டிசீஸு, அந்த பின்னாடி என்னென்னா மரபணு குறைபாடு நோய் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது, அந்த நியூக்கல் டிரான்ஸ்குலன்சி அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ்.
மெயினாக இந்த ஸ்கேன் வந்து என்னென்னா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸும் எடுத்துருங்க. எடுக்காதவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸ் கேட்டு இந்த ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துருங்க. ப்ளட் டெஸ்ட் வந்து என்னென்னா இதுவும் வந்து என்னென்னா டுவல் மார்க்கர் டபுள் மார்க்கர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்து என்னென்னா கொடுத்துருப்பாங்க. லோ ரிஸ்க்குனால் வந்து நமக்கு வந்து இந்த 10,000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து நார்மல் தான் டாக்டர் சொன்னாங்க. கண்டிப்பாக இதுவும் வந்து என்ன எடுங்க. ஏன்னா வந்து இந்த பின்னாடி நெக்கு ஸ்பைனு இதெல்லாமே அலைன்மெண்ட்டெல்லாம் ஒழுங்காக இல்லாமல் ப்ராப்ளமாக வந்து நம்ம அதுக்கப்புறம் பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறதுக்குது இந்த இது வந்துன்னா முன்னாடியே நம்ம வந்து பேபி ஏன்னா நம்ம வந்து முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வந்து நமக்கு தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாருக்காவது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த 2 ஸ்கேனை எடுத்துருங்க. இது வந்து இந்த ரெண்டு இதையும் வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து என்னென்னா எடுத்து இது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். ஸோ இது வந்து எடுத்துகிட்டு நார்மலாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் எடுத்து நம்மளோட பேபி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து என்னென்னா பார்த்துக்கலாம். மரபணு குறைபாடெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கா, நேசல் போனு ஹார்ட்டு ஃபுல்லாக பார்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா, அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து நார்மலாக இருக்கா எல்லாமே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கேனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேனு. இது கண்டிப்பாக 11 to 14 வீக்ஸ்க்குள்ளே வந்து என்னென்னா இந்த ஸ்கேன் வந்து எடுத்துடணும். கண்டிப்பாக எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.